இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஜியன் கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். இப்போ ரீஜியன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். பட் ஆனால் நான் ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் வரையில, நான் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ரெக்டாங்கிள் வரைஞ்சனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிள் நான் செலக்ட் பண்றேன். இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றப்போ என்னால ஒரு ஃபுல் ரெக்டாங்கிளா என்னால செலக்ட் பண்ண முடியல. அது எப்படின்னா ஒரு கண்டினியூஸ் லைனா வந்து இல்லை. ஸோ இது வந்து நான் தனித்தனியா தான் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு கண்டினியூஸ் லைனா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து நம்ம ரீஜியன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்க வந்து டைப் பண்ணலாம் REG அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ரீஜியன் கமாண்ட் ஃபர்ஸ்ட் வர்றது. REG டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வர்றது ரீஜியன் தான் வரும். ரீஜியன் கிடையாது, ரீஜியன். சரியா? ரீஜியன் கமாண்ட் தான் வந்து நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ எந்தெந்த இதெல்லாம் வந்து ரீஜியன் ஆகணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேனே அது ஃபுல்லாமே வந்து ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் லைனா வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்றேன். என்னால எல்லாமே வந்து அட் அ டைம்ல தான் செலக்ட் ஆகுது. ஸோ இந்த ரீஜன் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து 3D கமெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து இப்போ வந்து டிராஃப்டிங் அண்ட் அனோடேஷன், அதாவது 2D மாடலிங் தான் இருக்கும். நம்ம 3D மாடலிங் தான் போறப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சி எலிவேட் பண்றப்போ இந்த ரீஜியன் ஆகாத ரீஜியன்ஸ், அதாவது இந்த மாதிரி தனித்தனியா லைன்ஸா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சம் நமக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து நம்மளால மேற்கொண்டு எலிவேட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரூடோ அதாவது எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஃபுல்லா வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்டா ரீஜியன் வந்து பண்ணணும். ஸோ ரீஜியன் பண்றதுக்கான மெயின் ரீசனே வந்து 3Dக்கு தான் வந்து இது வந்து ஃபுல்லா வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரீஜியன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ட்ரிம் கமாண்டை பத்தி தான் பார்க்க போறோம். ட்ரிம் கமாண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நான் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ நான் இப்படி ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். எனக்கு இந்த ரெக்டாங்கிள்ல இந்த எல்பெண்ட் மட்டும் வந்து இருக்கக்கூடாது, எக்ஸஸா இருக்கு ஒரு எட்ஜ்ல. ஸோ இந்த எல்பெண்ட் மட்டும் நான் கிளியர் பண்ணணும்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், லைனை டெலிட் பண்ணுவோம், எரேஸ் பண்ணோம். அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இது பண்றப்போ நமக்கு டோட்டலா வந்து ஒரு லைனே வந்து போலா தான் எரேஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணலாம். ஸோ ட்ரிம் கமாண்ட் தான் இந்த மாடிஃபை டூல்ல வந்து இருக்கும். ஸோ ட்ரிம் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எந்த இது வந்து நமக்கு ட்ரிம்மா வருமோ நான் அந்த லைன்ல வச்சுக்கிறேன். ஸோ அந்த லைன்ல வச்சோடனே ஸோ அந்த ஜாயின் பண்ண பாயிண்ட் வரைக்கும் எக்ஸஸா இருக்க லைன் ட்ரிம் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த சைடும் எக்ஸஸா இருக்கிறது ட்ரிம் ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம ட்ரிம் வந்து யூஸ் பண்றோம். இந்த ட்ரிம் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து என்னதுன்னா TR அது அமைக்கிட்டு டபுள் டைம் என்டர் அமுக்கணும். என்டர் அமுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் பார் அமுக்கிறது. இந்த ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் பாரும் ஒரு என்டர் பட்டன் தான். ஸோ நீங்க என்டரும் அமுக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் பாரும் அமுக்கிக்கலாம். ஸோ TR டபுள் என்டர் அப்படிங்கிறத நம்ம அமுக்கிறது மூலமா நமக்கு TR டபுள் என்டர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ட்ரிம் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த லைன் வந்து வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அது கொடுத்தோம்னா அந்த லைன் டெலிட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லைன் வேணாம் அப்படின்னா அந்த லைன் டெலிட் ஆகும். ஏன் இந்த லைன்ல மட்டும் ஃபுல்லா டெலிட் ஆகுதுன்னா, இந்த லைன்ல எந்த ஒரு இன்டர்செக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால நான் அந்த லைன் வந்து செலக்ட் பண்றப்போ ஃபுல்லா டெலிட் ஆயிடுது. ஸோ சப்போஸ் இந்த லைன்ல நடுவில் ஏதாவது இன்டர்செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் இந்த லைனை டெலிட் பண்றேன். ஸோ அந்த இன்டர்செக்ஷன் வரைக்கும் டெலிட் ஆகுது, ரிமைனிங் போர்ஷன் அப்படியே இருக்கு. ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் இந்த லைன் இந்த ரெண்டு லைன் இருக்கு, இந்த ரெண்டு லைனுக்கு இன்டர்செக்ஷனா இந்த லைன் இருக்கு. ஸோ நான் இந்த பார்ட் டெலிட் பண்றேன் அப்படின்னா ஸோ மேல உள்ள பார்ட் மட்டும் டெலிட் ஆகும். ஸோ நீங்க வந்து அந்த லைன் மேல வைக்கும் போதே அந்த லைன் எது வரைக்கும் ட்ரிம் ஆகும் அப்படிங்கறத அது ஷோன் காட்டிடும். ஸோ இவ்வளவுதான் வந்து ட்ரிம் கமாண்ட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபில்லட் அண்ட் சாம்பர். இப்போ ஃபில்லட் அண்ட் சாம்பர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன் 30-20. ஸோ இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். இந்த ரெக்டாங்கிளோட 4 எஜஸ்மே எனக்கு வந்து ஷார்ப்பான எஜஸா இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல எனக்கு ஷார்ப் எஜ் வேணாம், ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரவுண்டா இருக்கணும், அப்படி ரவுண்டா இருக்கணும், இல்லைன்னா சாம்பரிங்கா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஃபில்லட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை சாம்பரா இருக்கணும், சாம்பர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஷார்ப் எஜ் வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபில்லட்னா ஒன்றும் இல்லை, ஃபில்லட் நான் கொடுத்துக்கிறேன். ஃபில்லட்டோட ரேடியஸ் ரவுண்டு தானே, ஸோ ரேடியஸ் வந்து 5 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏன்னா இங்க நான் இதுவே ரெக்டாங்கிளோட லென்த்தே 30x20 தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் 5 கொடுத்துக்கிறேன் மினிமம். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணுவோம், ரேடியஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு லைன் எந்த ரெண்டு லைன்ல ஃபில்லட் ஆகும் அந்த ரெண்டு லைன் செலக்ட் பண்றப்போ அந்த ரெண்டுக்கு நடுவில் ஃபில்லட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சாம்பர். ஸோ சாம்பர் இது பண்றப்போ அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸ் இதில் கொடுக்குறேன். அதே மாதிரி 5 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன்.
இப்போ நான் இந்த 2 லைனுக்கு இடையில தான் எனக்கு சாம்பர் ஆகணும். ஸோ இந்த 2 லைன் நான் கிளிக் பண்ணுறது மூலமா எனக்கு வந்து சாம்பர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கிரியேட் அண்ட் சாம்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடிஃபை டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மாடிஃபை டூல்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இது கமாண்ட் இருக்குன்னா மூவ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் தான் இருக்குது. ஸோ மூவ்ங்கிறது இப்போ நான் இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து என்னதுன்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ட்ரையாங்கிளை வந்து எனக்கு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன், மூவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன், அடுத்து மூவ் கமாண்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி நான் வந்து இப்போ வந்து மூவ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட நான் மிட் பாயிண்ட் பிடிச்சாலும் சரி, இந்த ட்ரையாங்கிளோட ஏதாச்சும் சம் எட்ஜஸ் பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு நான் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படி லெஃப்ட் கிளிக்கை விடாமல் நான் ட்ராக் பண்ணி எங்கே கொண்டு போய் வைக்கிறனோ ஸோ அந்த இடத்து வரைக்கும் இந்த பாயிண்டில் வேணும் அப்படிங்கிறப்போ நான் அங்கே வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா என்னால் அந்த இடத்துக்கு நான் ட்ரையாங்கிளை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து என்ன, இவ்வளோ தான் வந்து மூவ். ஸோ அடுத்து என்னதுன்னா வந்து ரொட்டேட். ஸோ ரொட்டேட்டுக்கும் அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரொட்டேட் கமாண்ட் போய் கொடுக்குறேன். இப்போ ரொட்டேட் கமாண்ட் கொடுத்த மாதிரி நான் மூவ் பண்ணுறதுக்கு எந்த பாயிண்ட் எட்ஜஸ் பிடிச்சி மூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஏதாவது சம் எட்ஜஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னால் ஒரு சம் ஆங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிளை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அதோட அந்த ரொட்டேட் இது இப்போ பண்ணோடனே நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக போலார் ஸ்னாப் ஆன் ஆகி நம்மளுக்கு எந்த டிகிரியில் வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மூவ் அண்ட் ரொட்டேட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து காப்பி. இது காப்பிங்கிற டூல் என்னதுன்னா மாடிஃபைல வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருக்கா. ஸோ இந்த சிம்பிள் தான் வந்து காப்பி. இப்போ நான் வந்து ஒரு பாலிகன் வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த பாலிகன் வந்து எனக்கு காப்பி ஆகணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் போய் காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்த உடனே எனக்கு வந்துட்டு இது எந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணி எடுக்கிறப்போ எனக்கு வந்து அது காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து எந்த பாயிண்ட்ல இருக்குமோ அந்த பாயிண்ட்ல வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பியும் எனக்கு அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வாட்டி இந்த இது காப்பி ஆகுமோ அவ்வளோ வாட்டி நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது போதும் அப்படின்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே இது ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கீபோர்டு எஸ்கேப் பண்ணிங்கனாலும் அது வந்து அந்த இது காப்பியோட கமாண்ட்ல இருந்து வெளில வந்துடும். ஸோ இவ்வளவுதான் காப்பி. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மிரர். இந்த மிரர்ங்கிறது ஒண்ணு இல்லை. மிரர்னா நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணல. ஸோ இதே மாதிரி மிரர்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் கொடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்புறம் செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ என்னாச்சு, அந்த பாலிகன் அப்படியே வந்து மிரர் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மிரர் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ அதே லைன்ல அதுக்கு பேரலா அதுக்கு ஆப்போசிட்ல மிரர் ஆகி. ஸோ இவ்வளவுதான் வந்து காப்பி மிரர். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அரேனா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு காம்போனன்ட் வந்து வரைஞ்சிடறோம். ஸோ அந்த காம்போனன்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அது வந்து காப்பி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுறதா ஒரு அரே டூல். ஸோ இந்த ரெக்டாங்குலர் அரே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரைகிறேன், இப்போ சர்க்கிள் நான் வரைகிறேன். ஸோ இந்த இது வந்து எனக்கு ரெக்டாங்குலர் அரே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து போய் ரெக்டாங்குலர் அரே கிளிக் பண்றேன். ரெக்டாங்குலர் கிளிக் பண்ண உடனே எனக்கு கீழே வந்து என்ன கேட்குதுன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கேட்குது. ஸோ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து ரெக்டாங்குலர் அரே ஆகணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்றேன். அடுத்து என்ன கொடுத்து என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 3 rows 4 columnsக்கு எனக்கு இந்த சர்க்கிள் வந்து அரே ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அரே. இதை வந்து நம்ம இங்க வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 4 column வேண்டாம், 3 column போதும் அப்படின்னா 3 column நான் வந்து இதை மாத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இன் பிட்வீன் கேப்ஸ், இந்த சர்க்கிள் இந்த சென்டர் டு இந்த சென்டர் வந்து 2000 சம்திங் இருக்குல்ல. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ரஃபா வரைஞ்சனால டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு இருக்கு இந்த சர்க்கிள் டு இந்த சர்க்கிள். பட் நீங்க வந்து ப்ராப்பரா வரைகிறப்போ நீங்க வந்து டைமென்ஷன்ஸோட ப்ராப்பரா வரையப்போ இந்த சர்க்கிள் டு இந்த சர்க்கிள் டிஸ்டன்ஸையும் உங்களால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து காலம் மட்டும் கஸ்டமைஸ் பண்ண முடியும், ரோவையும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எத்தனை ரோ, 3 rows இருக்கு. ஸோ எனக்கு 2 row போதுன்னா இப்போ என்னால 2 கொடுத்து என்டர் கொடுத்தனா எனக்கு ஒரு ரோ கட் ஆகி 2 rows வந்து இதாகும். ஸோ இது வந்து நீங்க வந்து இது மூலியமாவும் இந்த ஆரோ மார்க்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து ரோஸையும் காலர்ஸையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து ரெக்டாங்குலர் அரே. நெக்ஸ்ட் அரே வந்து என்னன்னா இந்த அரே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அரே வந்து என்னன்னா பாத் அரே. பாத் அரேனா வந்து நம்ம தான் வந்து அந்த அரே வந்து எந்த பாத்ல போகணும் அப்படிங்கறத வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து சம் பாத் கிரியேட் பண்றேன். ஸோ இப்படி நான் ஒரு பாத் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அரே ஆகணும் அப்படிங்கிறது இதே மாதிரி நான் சர்க்கிளே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் வந்து எனக்கு அரே ஆகணும் இந்த பாத்ல அப்படிங்கிறப்போ இந்த சர்க்கிளோட டைமென்ஷன்ஸ் வேணா கம்மி பண்ணிக்குவோம்.
ஸோ இந்த சர்க்கிள் வந்து எனக்கு இந்த பேத்தில் அரே ஆகணும் அப்படிங்கிறப்போ நான் போயிட்டு இந்த அரே சிம்பிளில் போயிட்டு பேத் அரே கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் வந்து அரே ஆகணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரா முடிக்கிறேன். திருப்பி எந்த இதில் போகணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி என்ட்ரா பண்ணோன்னே எனக்கு இந்த லைனுக்கு இந்த சர்க்கிள் வந்து அரே ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் பேத் அரே. இதான் பேத். ஒரு பேத்தில் நம்ம வரைஞ்சிருக்க ஆப்ஜெக்ட் வந்து அரே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் அரே இருக்கு. அதுதான் வந்து ரொட்டேஷனல் போலார் அரே. இந்த போலார் அரேங்கிறது சர்க்குலரா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அரே பண்றது. ஸோ இந்த போலார் அரே தான் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மீனிங் ரெக்டாங்குலர் அரே, போலார் அரே தான் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த பேத் அரேயோட நம்ம ரெக்டாங்குலர் அரேயும் போலார் அரேயும் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ போலார் அரே இன்னுமே நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ போலார் அரேனா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த சர்க்கிள் தான் எனக்கு அரே ஆகக்கூடிய பேத். ஸோ இந்த சர்க்கிள்ல ஒரு ஆப்ஜெக்ட், நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன். இந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிளை பேத் வேவா வச்சு எனக்கு அரே ஆகணும் அப்படிங்கிறப்போ நான் போயிட்டு போலார் அரே சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். திருப்பி வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொடுக்குறப்போ நம்ம வந்து இந்த சர்க்கிள் தான் வந்து நம்மளோட ஆக்சிஸ். ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸ் நம்ம கொடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த சர்க்கிளுக்கு நமக்கு வந்து இதாயிடும், கஸ்டமைஸ் ஆயிடும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா 6 இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு 2 வேணும், அப்படி 4 வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு 4 வேணும்னா ஈக்குவல் பார்ட்ஸா அதுவே வந்து பிரிச்சுக்கும். ஸோ 4ங்கிறப்போ இந்த சர்க்கிள் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் 90 டிகிரி. ஸோ இன்பிட்வீன் கேப்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ ஈக்குவலா அதை மாதிரி பிரிச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து போலார் அரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.